பேசிக்கலி அக்டோபர் 14 2025 அன்றைக்கி இன்றைக்கி காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக லைட்டாக வாக்கிங் போட்டு முடித்து விட்டு வழக்கமாக பொங்கல் தான் ஹாஸ்டல் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வர பொங்கல் நல்லா இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு சென்று விட்டோம். அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி சில்லுன்னு கிளைமேட் சும்மா கலகலன்னு இருந்துச்சு. காலை வேலையை முடித்து விட்டு மதியானம் லஞ்சுக்கு ஹாஸ்டலுக்கு போகலாம் என்று ஹாஸ்டலுக்கு கிளம்பி விட்டேன். இப்போலாம் ஹாஸ்டல் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது தான் பிடித்திருக்கிறது. ஹாஸ்டல் சாப்பாடு வழக்கம் போல் சாம்பார் ரசம் மோர் நல்லா இருந்துச்சு. கூட்டில் வந்து பீட்ரூட்டு சோயாபீன்ஸு கொண்டக்கடலை மூணுத்தையும் சேர்ந்து காம்பினேஷனாக ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது திங்கிங் பண்ணி மாற்றலாமுங்க. மோர் சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக மோர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தமயந்தி மேம் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறாங்க. மொபைல் வாங்கின காசு போக மிச்ச காசில் புதுசாக ஒரு காரும் வாங்கியிருக்கிறாங்க. காருனால் நான் பொம்மை காரை சொல்லலை, உண்மையான கார் வாங்கியிருக்கிறாங்க ஹுண்டாய் வெரினால். அதுக்கு ட்ரீட்டை கேட்டால் உட்காரதை பற்றி உன்னோட கருத்து என்ன? என்னோட கருத்து ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது சார். என்ன சார் இது? அப்போ ஏன் நேற்று லீவ் போட்டேன்? நேற்று பஸ் வரல சார், அது இல்லாமல் உடம்பு சரியில்லை சார். இப்போ சஞ்சய் அப்புறம் தான் அதே பஸ் ஏறி வந்துட்டா சார், உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சார். என்ன சார் இது சார்? வீடியோவில் கார் வாங்கியதற்கு தமயந்தி மேடம் தான் ட்ரீட்டு கேட்டால் ஒரு ஓட்ட வடையை கொடுத்து ட்ரீட்டை முடித்து விட்டார்கள். இப்போ ஓகே சரி ரைட் என்று இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்கிறது. ஸோ வழக்கம் போல் அஃபிஷியல் டேவை முடித்துவிட்டு ஈவினிங் கிளாஸுக்கான தயாரிப்பை செய்வோம் என ஆரம்பித்து கொண்டிருந்தோம். 4:30 மணி முடிஞ்சதுமே 50% மேலே மார்க் எடுத்தவங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் கிடையாது. 50% கீழே இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் உண்டு. 6:30 வரைக்கும் இருக்கும். நான் எப்படி ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன்னா 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுவேன். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சூப்பர் சாப்பாடான பரோட்டா தான். பரோட்டாவை அடித்து நவுத்துறதுக்காக ஒரு போர் படை எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து போவோமோ அதே மாதிரி அந்த மெஸ்ஸுக்குள்ளே அப்படியே அடித்து நவுத்திக்கிட்டு மெஸ்ஸே ஃபுல்லாகிடுங்க. வெஜிடேரியனுக்கு இந்த ஆப்ஷன், அந்த கொண்டக்கடலை குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சாப்பாடு தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்தேன், சிக்கன் கிரேவி வச்சு. ஓகே, நம்ம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா